11th standard business max exercise 8.1ல 13th sum. இதில் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. height in inches and number of studentsனு 2 ரூபா கொடுத்துருக்காங்க. இது x. இந்த இடத்துல number of students அப்படிங்கிறத frequency fன்னு எடுத்துப்போம். இதுக்கப்புறம் வர்றது cumulative frequency. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம கணக்கில் கேட்டிருக்கிறது மீன் டீவியேஷன் எபவுட் மீடியன் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னன்னா, மீன் டீவியேஷன் எபவுட் மீடியன் அப்படின்னா சிக்மா எஃப் இன்ட்டு மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் மீடியன் பை என். இந்த என் அப்படிங்கிறது என்னன்னா ஃப்ரீக்குவன்சி இருக்குல்ல, இதனுடைய கூடுதல் சம் ஆஃப் த ஃப்ரீக்குவன்சி எஃப் இருக்குல்ல, இதோட சம் என்ன அப்படின்னா 197 வருது. இதுதான் என்னன்னா என். இதை என்னன்னு சொல்லலாம் அல்லது சிக்மா எஃப் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இந்த இடத்துல என்னங்கிற வேர்டு இருக்கிறதுனால என்ஸ் ஈக்குவல் டு 197. ரைட், என் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் எஃப் இன்ட்டு மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் மீடியன் இருக்குது, இது கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் மீடியனில் மீடியன் ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அப்போ முதல்ல மீடியனை கண்டுபிடிச்சிரும். மீடியன் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா முதல்ல குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி நிறையா சம்மில் போட்டிருக்கோம். இந்த 15 அப்படியே எழுதிடுறோம். ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற 15. அடுத்தது 15 + 20 35, 32 + 35 67, 35யும் 67யும் ஆட் பண்ணோம்னா 102. மறுபடியும் 102ஓட இந்த 35 ஆட் பண்ணோம்னா 137, 137ஓட 22 ஆட் பண்ணோம்னா 159, 159 + 20 179, 179 + 10 189, 189 + 8 197. இந்த 197 அப்படிங்கிறதும் டோட்டலும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ரைட், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மீடியன்கிறத பார்ப்போம். மீடியன்கிறத நம்ம எப்படி எடுத்துப்போம்னா n+1/2 TH வேல்யூ. அதாவது என்னங்கிறது என்ன, சம்மில் என்னங்கிறது 197 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 197 + 1/2 இதனுடைய வேல்யூ ஈக்குவல் டு 198/2. 198 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 99th வேல்யூ. இந்த 99th வேல்யூ எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் பார்க்கணும். 99 அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது. இப்போ 99ங்கிறது 15க்கு முன்னாடியோ 67க்கு முன்னாடியோ வராது, 102க்கு முன்னாடி தான் வரும். அதனால் இந்த இடத்துல இருக்கிறது தான் மீடியன் பிளேஸ். அப்போ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய 61 இருக்கு இல்லையா, இதுதான் என்னன்னா மீடியன்ஸ் ஈக்குவல் டு என்னன்னா 61. நல்லா ஞாபகம் வச்சுங்க, மீடியனோட வேல்யூ 61. இதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த காலத்தெல்லாம் ஃபுல்லப் பண்ண போகிறோம். இதிலெல்லாம் என்னென்னா சம்மில் கேட்டிருந்தாங்களே எக்ஸ் மைனஸ் மீடியன், இதனுடைய மாடுலஸ் வேல்யூ. அடுத்தது கடைசியாக இருக்கிறது என்னென்னா இங்கே இருக்கிற எஃப்போட இதை மல்டிப்ளை பண்ணணும். எஃப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் மீடியன், அவ்வளோதான். இதை அப்படியே வேல்யூ கண்டுபிடிச்சி சிம்பிளை பண்ணி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா முடிஞ்சது. கால்குலேஷன் மட்டும்தான் ஆன்சர். எக்ஸ் மைனஸ் மீடியன் தான் சொல்லியிருக்காங்க. மீடியன்கிறது எவ்வளவு, மீடியனோட வேல்யூ 61. இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மீடியன்ஸ் ஈக்குவல் டு 61. மீடியன் 61. எக்ஸ் வேல்யூ என்னங்கிறது தெரியாது. எக்ஸ் வேல்யூ இந்த இடத்துல எக்ஸுங்கிறது 58. 58லேருந்து 61 லெஸ் பண்ணணும். 58லேருந்து
-61. லெஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா -3ன்னு வரும். ஆனால் நமக்கு மாடுலஸ் இருக்கிறதுனால -3 வந்தாலும் நம்ம என்ன எழுதணும்னா +3 தான் எழுதணும். அதே போல் அடுத்தது 59. 59 -61 -2ன்னு வரும். -2 வந்தாலும் +2ன்னு தான் எழுதணும். அடுத்தது 60. 60 -61 என்ன வரும்? -1 வரும். -1 வந்தாலும் +1ன்னு தான் எழுதணும். ஏன்னா மாடுலஸில் இருக்கிறதுனால. அடுத்தது 61. 61 -61 0. நெக்ஸ்ட் 62. 62 -61 1. 63. 63 -61 2. 64 -61 3. அடுத்தது 65 -61 4. 66 -61 5. ஓகே, இது முடிஞ்சது. இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யணும்னா f இன்ட்டு இந்த வேல்யூ, f இன்ட்டு மாடுலஸ் வேல்யூ இருக்கு இல்லையா? எஃப்ங்கிறது எங்கே இருக்குது? இதோ இருக்குது. எஃப்ங்கிற வேல்யூ இந்த இடத்துல இருக்குது. இந்த நம்பரோட இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். 15 × 3 45. 20 × 2 40. 32 × 1 32. 35 × 0 0. 35 × 1 35. 22 × 2 44. 20 × 3 60. 10 × 4 40. 8 × 5 40. எல்லா வேல்யூயும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இதனுடைய கூடுதல், அதாவது சம்மேஷன் ஆஃப் f இன்ட்டு x மைனஸ் மீடியன் இருக்கு இல்லையா? இதனுடைய கூடுதல். இதை எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 336. எல்லாம் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான். ஃபார்முலாவில் சிக்மா எக்ஸ் மைனஸ் மீடியன் அப்படிங்கிற வேல்யூ தான் இது. எது? 336/n. n-க்கு பதிலாக 197. 336/197 டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1.70558. இதை 1.7 இந்த 5க்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு 1 சேர்த்துக்கிறோம். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அதாவது என்னென்னா மீன் டீவியேஷன் எபவுட் மீன், எபவுட் மீடியன், மீன் deviation about mean. அவ்வளோ. ஓகே.